ஹலோ ஃபார்மர்ஸ், நீங்கள் முடிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாமரத்துக்காகவே பிரத்யேகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது காட்யாயனி ஆர்கானிக்ஸ் பிராண்டை சேர்ந்த காட்யாயனி மேங்கோ போஸ்ட் ஃப்ளவரிங் கிட் அப்படின்னு குறிப்பிடக்கூடிய ஒரு 2 மருந்து சேர்ந்த ஒரு காம்போ ப்ராடக்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மொத்தமாக 2 ப்ராடக்ட், ஒன்று வந்து சக்கரவர்த்தி, இன்னொன்று அசோதர்மா அப்படிங்கிற ப்ராடக்ட் தான். இந்த ரெண்டையும் சேர்த்து காம்போ பேக்காக மேங்கோ போஸ்ட் ஃப்ளவரிங் கிட் அப்படின்னு வந்து ப்ராடக்டாக சேல் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து சக்கரவர்த்தி அப்படிங்கிற ப்ராடக்ட்டை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இது வந்து என்ன டெக்னாலஜி அப்படின்னு பார்க்கும்போது தைமதாக்ஸம் 12.6%, லாம்டா செல்வத்ரின் 9.5%, ZC ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ இது வந்து தைமதாக்ஸம்னாலே பொதுவாகவே சார்ந்த பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்காகவே பயன்படுத்தக்கூடியது. அண்ட் லாம்டா செல்வத்ரின் அப்படிங்கிறது வந்து புழுக்களுக்காக பயன்படுத்தக்கூடியது. ஸோ இதை பயன்படுத்துகிறது வந்து மாமரத்தில் ஏற்படக்கூடிய சார்ந்த பூச்சி தாக்குதலையும் புழுக்களையும் பிரத்யேகமாக கட்டுப்படுத்துறதுக்காக பயன்படுத்தக்கூடியது. ஸோ இது வந்து நம்ம பயன்படுத்தி சார்ந்த பூச்சின்னு பார்க்கும்போது இலைத்தத்து பூச்சிகளாக இருக்கட்டும், இல்லைனா வால்பெண்களாக இருக்கட்டும், இல்லைனா வெள்ளை ஈக்களாக இருக்கட்டும், இந்த மாதிரியான சார்ந்த பூச்சிகள் அழிக்கிறதுக்கும், அண்ட் புழுக்கள்னு பார்க்கும்போது காய்ப்புழுக்களாக இருக்கட்டும், இல்லைனா இலைகளில் ஏற்படக்கூடிய இலை புழுக்களாக இருக்கட்டும், இல்லைனா கூண்டு புழுக்களாக இருக்கட்டும், இந்த மாதிரியான புழுக்களை கட்டுப்படுத்துறதுக்கும் இந்த சக்கரவர்த்தி அப்படிங்கிற ப்ராடக்ட் வந்து உதவும். அண்ட் நெக்ஸ்ட்டு அசோதர்மா அப்படிங்கிற ப்ராடக்ட் வந்து ஃபங்கசைட். அதாவது இதில் வந்து 2 விதமான மூலக்கூறுகள் இருக்குது. அதாவது ஒன்று வந்து அசாக்சிஸ்ட்ராபின் 18.2%, டைஃபெனோகோனசால் 11.4%, SC ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ இது வந்து பூஞ்சான நோய்களை கட்டுப்படுத்துறதுக்காக பயன்படுத்தக்கூடியது. என்னென்ன மாதிரியான பூஞ்சான நோய்களை கட்டுப்படுத்த அப்படின்னு பார்க்கும்போது பவுட்ரி மைல்டுன்னு குறிப்பிடக்கூடிய மேல் சாம்பல் நோயாக இருக்கட்டும், அண்ட் ஃப்ரூட் ராடுன்னு குறிப்பிடக்கூடிய பலாளர்கள் நோயாக இருக்கட்டும், அண்ட் சூட்டி மவுலின்னு குறிப்பிடக்கூடிய புகைக்கேரி பூஞ்சையாக இருக்கட்டும். அதாவது இந்த புகைக்கேரி பூஞ்சை அப்படிங்கிறது வந்து என்னென்னா, அதிகமான சார்ந்த மூச்சுகள் ஏற்பட்டு அதை நம்ம சரிவர ஆரம்பத்திலேயே கட்டுப்படுத்தாமல் விடும் பட்சத்தில் தீவிரமாக சார்ந்த பூச்சிகள் பரவும் போது இந்த சார்ந்த பூச்சிகளால் இடக்கூடிய எச்சங்களால் ஏற்படக்கூடிய ஒரு பூஞ்சை தான். அதாவது ஒரு பிசுபிசுப்பு தன்மையாக இலைகளெல்லாம் காட்சியளிக்கும். கருப்பு நிறத்தில் பஞ்சு போன்று ஒரு படலம் மாதிரி காணப்படும். அதாவது நம்ம வந்து டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் தான் இருக்கும், நம்ம வரல வச்சு தொடச்சனாலும் போயிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய தாக்கலுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஒளிச்சேர்க்கையை தடை செய்யும். அதாவது இலைகள் மேலே சூரிய ஒளி படாத அளவுக்கு இது வந்து படிஞ்சிருக்கிறதுனால ஒளிச்சேர்க்கை தடை செய்யும். ஸோ இது மூலயமா பயிரோட வளர்ச்சி வந்து நேரடியாக பாதிக்கப்படும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஏற்படக்கூடிய இந்த சூட்டி மவுல்டுன்னு குறிப்பிடக்கூடிய புகைக்கேரி பூஞ்சையை கட்டுப்படுத்துறதுக்கும் நம்ம வந்து இந்த பூஞ்சான கொல்லியை பயன்படுத்தலாம். ஸோ இந்த ரெண்டையும் பயன்படுத்துகிற மூலயமா சார்ந்த பூச்சிகள், புழுக்கள், பூஞ்சான நோய்கள், இந்த மாதிரியான அனைத்து வித பிரச்சனைகளுமே நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ இதோட டோசேஜ்னு பார்க்கும்போது 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ml அப்படிங்கிற விதத்தில் இந்த 2 ப்ராடக்ட்டையுமே நீங்கள் சேர்த்து பயன்படுத்தலாம். அதாவது சக்கரவர்த்தி 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ml, அண்ட் இது கூட அசோதர்மா 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ml. ஸோ இந்த ரெண்டையும் நீங்கள் சேர்த்து பயன்படுத்தலாமா, நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸாக குறிப்பிட்ட போல் மாமரத்தை சேதப்படுத்தக்கூடிய சார்ந்த பூச்சிகளாக இருக்கட்டும், அண்ட் மாமரத்தில் இலையிலையோ காய்களையோ அறுத்து உண்ணக்கூடிய புழுக்கள் தாக்குதலாக இருக்கட்டும், அண்ட் மாமரத்தில் ஏற்படக்கூடிய பூஞ்சான நோய்களாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நீங்கள் சேர்த்து கட்டுப்படுத்தலாம். அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து ஸ்பெசிஃபிக்காக மாமரத்தில் போஸ்ட் ஃப்ளவரிங் ஸ்டேஜில் பயன்படுத்தக்கூடியது. அதாவது பூ பூக்கும் நிலை முடிஞ்சு பிஞ்சுகள் இருக்கக்கூடிய நிலையில் பயன்படுத்தக்கூடியது. எதனால் அப்படின்னா, பூக்கும் நிலையில் ஏற்படக்கூடிய சார்ந்த பூச்சாக்கள் புழுக்கள் தாக்குதலை காட்டிலும் காய்கள் அதிகமாக இருக்கும்போது மாமரத்தில் அதிகமான சார்ந்த பூச்சாக்களும் புழுதாக்களும் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி ஏற்படும் போதோ இல்லை பூஞ்சான நோய்கள் ஏற்படும் போதோ மகசூல் வந்து நேரடியாக பாதிக்கப்படும். ஸோ அதை தடுக்கிறதுக்கு தான் நம்ம இதை வந்து ஸ்பெசிஃபிக்காக பயன்படுத்த சொல்லி பிராண்ட்லேயே குறிப்பிட்டிருந்திருக்காங்க. எதனால் அப்படின்னா, இது வந்து பூ பூக்கிறதுக்கு முன்னாடின்னு பார்க்கும்போது நம்ம வந்து எதை பயன்படுத்தினாலுமே ஓரளவு டோஸ் கம்மியாக பயன்படுத்த வேண்டியிருக்கும், பூக்கள் உதிர்வு அதிக அளவு ஏற்படாமல் இருக்குது. ஏன்னா அந்த ஸ்டேஜில் வந்து பூக்கள் உதிர்வை குறைத்து காய்கள் அதிகமாக பிடிக்க வைக்கிறது தான் அந்த ஸ்டேஜில் முக்கியமான ப்ராசஸ்ஸு. ஸோ சார்ந்த பூச்சிகள் எல்லாமே நம்ம வந்து ஒரு ஆவரேஜாக கண்ட்ரோல் பண்ணாலுமே போதும். எதனாலனா அதிகமாக பயன்படுத்தும் போது பூக்கள் சுலபமாக கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இது வந்து பிஞ்சுகள்லாம் பிடிச்சதுக்கு பிறகு நம்ம இது ஸ்பெசிஃபிக்காக பயன்படுத்தலாம். அண்ட் இதோட கம்பேட்டபிலிட்டின்னு பார்க்கும்போது இது வந்து நீங்கள் மற்ற எந்த ஒரு பிளான் க்ரோத் ரெடர்ஸ் கூடயோ இல்லைனா மைக்ரோநியூட்ரியன்ஸ் கூடயோ இல்லைனா பயோஸ்டிமுலன்ஸ் கூடயோ சேர்த்து பயன்படுத்தலாம். இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அண்ட் பூச்சிக்கொல்லிகள் கூடயோ இல்லைனா பூஞ்சான கொல்லிகள் கூடயோ சேர்த்து பயன்படுத்த வேண்டாம். ஏன்னா இந்த ரெண்டுமே பூச்சிக்கொல்லியும் பூஞ்சான கொல்லி தான். ஸோ அதுவும் 2 மூலக்கூறு இருக்கிறதுனால நீங்கள் அப்படி சேர்த்து பயன்படுத்தும் போது சுலபமாக ஃபைட்டோடாக்சிட்டி ஏற்பட்டு இலைகள் கருகி பயிரோட ஆரோக்கியம் குன்றுவிடும். ஸோ அதனால் அந்த மாதிரி பயன்படுத்தாதீங்க. அண்ட் இந்த 2 ப்ராடக்டோட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது காம்போ பேக்காக 1345 ரூபா அப்படிங்கிற விலையில் பிக்கார்ட் அப்படிங்கிற ஆன்லைன் ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. அதாவது இது வந்து விவசாயத்துக்கு தேவைப்படக்கூடிய பல்வேறு விதமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் தான். ஸோ இதில் வந்து நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதுவே இந்த ப்ராடக்ட் நீங்கள் ஸ்டோரில் எங்கேயும் காம்போ பேக்காக பை பண்ணுறீங்கனாலோ இல்லைனா இண்டிவிஜுவலாக பை பண்ணுறீங்கனாலோ அந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ புதிதாக பார்க்கக்கூடிய விவசாயிகளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்மளோட அக்ரிகல்ச்சர் சேனலில் நீங்கள் புதிதாக வீடியோ பார்க்கக்கூடிய விவசாயிகளாக இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் தொடர்ந்து இதே மாதிரி விவசாய வீடியோக்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.